ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா விபச்சாரம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனால இந்த அப்ளிகேஷன் அப்படி என்ன இருக்குன்னு புதுசாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, தப்பா பேசுவாங்க, ஆபாசமா பேசுவாங்க இல்லையா? ஸோ அது கேட்குறேன் மேடம். பேசுவாங்க. நமக்கு பிடிச்சா பேச வேண்டியதா, பிடிக்கலன்னா கட் பண்ணிட வேண்டியதான். ஓ அப்படி. ஆனா அப்படி பேசியிருக்காங்களா உங்ககிட்ட? கேட்பாங்க, சில பசங்க கேட்பாங்க, செக்ஸியா பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க. புரியல கேட்பாங்க. என்ன சொல்றீங்க? செக்ஸியா பேசலாமா, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்பாங்க சில பசங்க. நீங்க பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இது எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி மேடம் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க இது மூலியமா? தெரியலங்க, நானே புதுசுதாங்க அது. எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து இப்போ ஒரு 4-5 நாளா தான் பேசுறேன், எனக்கே தெரியல. அப்படியே இந்த 4 நாளா அப்ப 4 கோடி சம்பாதிச்சிட்டு இருப்பீங்களோ? ஏங்க 4 நாள்ல 2 நாள் தான். இன்னைக்கு உங்களோட 2 பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏதோ போர் அடிக்கணும் வர வேண்டியது. ஓகே மேடம், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ ஃப்ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீரஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் விபச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒருத்தர் சூசைட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஏன் அவர் போனார், எதுக்கோசம் போனார், என்ன காரணம், அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்ன்றது பார்க்க போகிறோம். இது இளைஞர்கள் மட்டும்தான் இப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில நிறைய ஆண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸோ விபச்சாரம் பண்ணக்கூடிய சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டில் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மாமா அப்ளிகேஷன் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ப்ரொமோஷன் பண்ணுவாங்கனாக்கா ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும், நம்மளை பின்பற்றுறவங்க எப்படி சீரஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய சில யூடியூபர் இருக்காங்க. சில இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் நான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் வந்து எப்படிலாம் மாட்டுறாங்க, ஸோ அதை பற்றி வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணால் எப்படிப்பட்ட பெண்கள்லாம் வராங்க. ஸோ மினிமம் பார்த்தோன்னாக்கா 18 வயசுலேருந்து 40-50 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்க. சில ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தவறான முறையில் பார்த்தோன்னா செல்றதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருக்கிறாங்க. சில கணவருக்கு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமலே சில பேர் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிலடியாக நிறைய பேர் இப்படிலாம் பேசி யூடியூப்லேயே அவங்களே போடுவாங்க. நாளைக்கு அவங்க ஃபியூச்சருக்கு வேஸ்ட் ஆகுன்றதுனால தான் வீடியோ நம்ம பதிவு செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போவோம். அந்த அப்ளிகேஷன் எங்க போய் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த டவுன்லோட் பண்றது எப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போட்டாலுமே அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வரும். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அது எப்படி ஓப்பன் பண்றதுன்றது மட்டும் பாருங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா விபச்சாரம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படி என்ன இருக்குன்னு புதுசாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஸோ சைனிங் பண்ணுவோம், லாக் அவுட் பண்ணுவோம். நம்ம டவுன்லோட் பண்ணிடுறதுக்கு அப்புறம் நம்மளுடைய எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கும். நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டு நம்மளுடைய நம்பரு ஓடிபி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பதிவு செய்யணும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய நம்பரை நான் பதிவு செய்கிறேன். ஸோ அதுலேருந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம பதிவு செய்யணும். பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது உள்ள பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய நம்பர் போடுறேன் பாருங்க. என்னுடைய நம்பர் போட்டுட்டேன். என் நம்பர் போட்ட உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பத்திலாம் கேட்குது. இது கேட்டு தான் ஸோ அந்த அப்ளிகேஷன் உள்ளே போகுது. ஓகேங்களா? ஸோ என்னோட டேட்டா பத்தி எல்லாத்தையும் நான் போடுறேன். ஓகே, இப்போ ஒரிஜினலாகவே நான் கொடுக்கலங்க. என்னுடைய ஒரிஜினல் டேட்டா பார்த்து நான் கொடுக்கல, டூப்ளிகேட் தான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, கோபின்னு பதிவு செஞ்சுட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணான்னு பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேற மாதிரி மெத்தட் போவோம். நீங்கள் ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் முழுக்கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் பதிவு செய்யணும். ஏன்னா அப்போதான் பெண்களுக்கு காசு கிடைக்கும். எத்தனை ஆண்கள்கிட்ட பேசுகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி காசு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பாய் போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர். இப்போ இது உள்ள வந்துட்டுங்க. இப்படி தான் என்டர்ன் பேச இப்படி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷனில். ஓகேவா? இதில் நம்ம வந்து தமிழில் இருந்தால் தமிழ் கொடுக்கணும், இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷ் கொடுக்கணும். நீங்கள் எந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அப்போ நீங்கள் தமிழ்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்னு கொடுக்குறேன்.
ஓகே தா ஓகே. இப்போ தமிழ் குத்தாச்சு. இது தமிழ் குத்தாச்சு. இதுல என்ன போட்டிருக்கு வைரஸ் மாரி பார்த்தனாக்கா ஒரு சிம்பிள் ஒண்ணு காமிக்குதுல, அது என்ன சிம்பிள்னா, நான் படிச்சு காமிக்கிறேன். அது என்ன சிம்பிள் பாருங்க. இதுல என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன தவறாக யூஸ் பண்றது அப்படி இருந்தாக்கா, அவங்களே பார்த்தோன்னா நீக்கிடுவாங்களாம். அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதுல பதிவு செய்றாங்க. ஆனா கண்டிப்பா இது ஃபுல்லாமே தப்பு தான். ஆனா அவங்க போடுறத பாரேன், நல்லவ மாரியே பதிவு செய்றாங்க இந்த அப்ளிகேஷன. ஓகேங்களா? இப்ப நம்ம அது ஓகேன்னு போட்டுட்டோம். ஓகே. என்டர்ன் பேஸ் வந்துட்டோங்க. ஓகேங்களா? இதுதான் என்டர்ன் பேஸ். இப்ப இதிலிருந்து தான் மேஜிக் நடக்கும். என்னென்ன மேஜிக் நடக்கணும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. ஸோ கன்டென்ட் ரூம்னா, கன்டென்ட் ரூமுக்கு போறது அர்த்தம் கிடையாது. இதுல கனெக்ட் பண்ற ரூம் இந்த அப்ளிகேஷன் மாமா அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் பண்ற ரூம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி பாருங்க. ஸோ இது எல்லாமே வீடியோ கால் வேணும்னா வீடியோ கால் பேசிக்கலாம். இல்ல நார்மல் கால் பேசணும்னா நார்மல் கால் பேசிக்கலாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பதிவு செஞ்சு நம்ம பேசிக்கலாம். ஸோ எந்த பெண்ணின் நீங்க எந்த பொண்ணுகிட்ட பேச போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன வயசுன்றது தெரியாது. நம்ம அது லைவ் ரிப்போர்ட்டா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆனா இதே போல நீங்க யாருமே பண்ணிடாதீங்க. இது யாரும் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ வந்து 0 பேலன்ஸ் இருக்குது. இது நம்ம காயின் காசு குடுத்து வாங்கணும். காசு குடுத்து வாங்கணும்னாக்கா, சில விதத்துல ஒரு டைம்ல பார்த்தா ரூ. 50 இருக்கும். ஒரு டைம்ல பார்த்தா ரூ. 100 இருக்கும். ஒரு திரும்பி பார்த்தனாக்கா ரூ. 350 இருக்கும். இந்த மாரி பார்த்தனாக்கா, இவங்க காயின நம்ம அவங்க கிட்ட இருந்து குடுத்து நம்ம வாங்குற மாரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல நம்ம தமிழ்னு பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்ல குத்தோம் இல்லையா? அப்ப தமிழ்னு குடுக்கும்போதே இந்த என்ட்ரன்ஸ் பேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்கல்ல சில பெண்கள், அவங்க எல்லாம் இது உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ல நான் ரீசார்ஜ் எதுவும் பண்ணல. ஆனா பாருங்க, எவ்வளோ பைசா பார்த்தீங்கன்னா காட்டுது பாருங்க. இது ஒருத்தவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய ஒரு பைசாவா இருக்கும். இது ஒரு நாளுக்கு ஃபுல்லா எவ்வளோ அவங்க கஷ்டப்படணும். இதுல போய் சீரழிஞ்சு போறக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு இது மூலியமா நான் பதிவு செய்றேன்னாக்கா, தயவு செய்து இந்த அப்ளிகேஷன் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு மாமா அப்ளிகேஷன். இத யூஸ் பண்ணி நெறைய இளைஞர்கள் தற்கொலைக்கு வரைக்கும் போயிட்டாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது எப்படிடா தற்கொலை வரைக்கும் போனாங்க? என்னடா ஆச்சு? எவ்வளவு நல்லது இருக்கோ, அவ்வளவு கெட்ட விஷயங்கள் நெறையவே இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா பயன்படுத்தினா தான் நம்ம கரெக்ட்டா மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா அனைத்தையும் பார்த்தா நம்ம செக் பண்ணோம். இப்ப அத செக் பண்றதுனால என்னென்னலாம் பிளஸ், என்னென்னலாம் மைனஸ்ன்றத நம்ம பேச போறோம். ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் இல்லையா? என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. அவர் YouTubeல போட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு விஷயம் பதிவு செய்றாரு. ஓகேங்களா? நெறைய பேர் சொல்றாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் நம்மளும் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா, ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா கேட்குது. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா, வச்சிருந்த காச எப்படி வச்சிருந்த காச ரூமுக்கு கட்டக்கூடிய காச எடுத்து, அதுல ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாரு. பேச ஆரம்பிச்சோனே, "ஹலோ நீங்க யாருங்க?" அப்படின்னு இருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னாக்கா, யாரு இவருன்னு நல்லா பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க போல. 2 செகண்ட், 3 செகண்ட் பேசி, பேசி, பேசியே பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தடுத்த தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ரீசார்ஜ் போய்க்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரூ. 4000 செலவு பண்ணி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரூ. 4000 அந்த அப்ளிகேஷன்ல அந்த பெண்களுக்கு தான் போகுமானா, பெண்களுக்கு போகாது. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றவனுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காசு எல்லாமே போகும். அதிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணுக்கு தருவாங்க. அதாவது விபச்சாரத்தனமா பேசுறா இல்லையா? அவள பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் போகும். இது நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனாக்கா, ஒரு ஒரு காயின் ரூ. 1 காயின் போட்டாக்கா, நம்ம பேசும்போது 10 பாயிண்ட் வந்த உடனே காசு போடு, காசு போடுன்னு பார்த்தோன்னா, ஒரு கீங் கீன்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும் இல்லையா? அதே போல இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு கேட்டுன்னே இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த வீடியோல காணொளியில நான் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோஜா பூ வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னு வருது. ஓகேங்களா? தெரியுமா? யம தர்மம் நம்ம கூப்பிடுற மாரி அது. ஓகேங்களா? அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அது கொட்டுன்னு கொட்டுது. இவனும் பார்த்தீங்கன்னா நெனச்சு நெனச்சு காசு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி ரூ. 4000 கிட்ட அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரூ. 4000 போன உடனே இது மட்டுமா போச்சு. அதுக்கப்புறம் பேசி பேசி பார்த்தோன்னா, ஃபோன் நம்பர் பதிவு செஞ்சிருக்காங்க. ஃபோன் நம்பரும் வாங்கியிருக்காங்க. ஃபோன் நம்பர் வாங்கி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணு வாட்ஸ்அப் கால் வந்து வாட்ஸ்அப் கால்லேருந்து வந்து நான் அந்த சில விஷயங்கள் ஆபாசமான காமிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன மிரட்டி, மிரட்டி காசு குடுத்தா தான்டா நான் அத வந்து வுடுவேன் அப்படின்ற மாரி சொல்லி, அப்புறம் அவன் போய் காச குடுத்து போலீஸ் ஸ்டேஷன் ஆயி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த பிரச்சனைக்கு எல்லாமே என்ன காரணம்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு அப்ளிகேஷனால. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா போதும், நீங்க உங்க வாழ்க்கைய சீக்கிரமா சீரழிஞ்சு போயிடுவீங்க. சீக்கிரமா நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. ஓகேங்களா? தயவு செய்து இந்த அப்ளிகேஷன் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நெறைய பேர் YouTubeல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கள, Instagramல ஃபேமஸ் ஆனவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா பின்பற்றுறீங்க. ஆனா அவங்க பின்பற்றுறவங்க அனைவருமே என்ன சொல்றாங்க?
ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. நீங்க தனிமையில இருக்கீங்களா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிரகாசமா லைஃப் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வரும்னுவாங்க. ஆனா சத்தியமா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பிரகாசமா போக மாட்டீங்க. நீங்க எங்கேயோ சாக்கடை மாரி எங்கன்னா போய் ஊந்துருவீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிங்கன்றது தான் என்னுடைய பதிவு. ஓகேங்களா? யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவங்க, யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க அனைவருக்குமே பார்த்தோன்னா அக்கா, தங்கச்சிங்க, அம்மா, அப்பாங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஏன் அவங்க கிட்ட சொல்லி இந்த தனிமையில இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா பிரகாசமா வருவீங்கன்னு ஏன் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சார்ந்தவங்க அத்தனை பேருக்குமே ஏன் அவங்க சொல்லிக் குடுக்க மாட்றாங்க? அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா, அத யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இந்த பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி தவறுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காசு குடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சில ஆண்கள் ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த அப்ளிகேஷன ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஜம்பவம் பார்த்தீங்கன்னா இருக்கு. தமிழ்நாட்டு லெவல்ல உலகம் முழுவதுமே இந்த அப்ளிகேஷன தடை செய்யணும்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போன காணொளியில பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். அந்த காணொளி பார்த்தீங்கன்னா முழுசா யாருமே பார்க்காமலே அரைகுறையா பார்த்துட்டு, இந்த அப்ளிகேஷன நான் ப்ரமோட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்றீங்க. தயவு செய்து ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, அது முழுசா முன்ன பாருங்க. என்ன ஏதுன்னு ஆராயுங்க. அத வுட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பாதி வீடியோ பார்க்குறேன், பாதி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க. அது வந்து என்ன ஒரு தவறுனா, நெக்ஸ்ட் காணொளி நம்ம போடும்போது, அது போடக்கூடாதுன்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா வருது. மறுபடியும் ஏன் இந்த மறுபடியும் அதே வீடியோ போடுறேன்னா, நெறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எனக்கு வீடியோ போடு தலைவா. எனக்கு வந்து மறுபடியும் தெளிவா புரியிற மாரி இல்ல. அதனால தெளிவா நீங்க சொல்லுங்கன்னாங்க. ஏன்னா போன காணொளியில ஒரு ஆன்டி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அந்த ஆன்டி பேசுனது தான் தொடர்ச்சியான வீடியோ போட்டுருப்பேன். கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பேன். அந்த அப்ளிகேஷன பத்தி. ஆனா இந்த அப்ளிகேஷன்லாம் ஏலேருந்து இசட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி சீரழிஞ்சு போறாங்க. என் ஃப்ரெண்ட் எப்படி பார்த்தோன்னா சூசைட் வரைக்கும் போனான். அவன் எப்படிலாம் பார்த்தோன்னா பணம் அதில போட்டான். எப்படி சீரழிஞ்சான் அப்படின்ற மொழிக்கொண்டு பார்த்தோன்னா இந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்கேன். உங்களின் ஒருவனாக உங்களின் ஒருத்தவனாக பேசுகின்றான். என்றென்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு குடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நெக்ஸ்ட்